ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஃபேக்டரி துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு தேர்வு இல்லாம டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இன்டர்வியூ என்னைக்குன்னா 15த் செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ அதேமாரி சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 18,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15த் செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியிலேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூல தான் வந்து எடுக்கிறாங்க. இன்டர்வியூ என்னைக்குன்னா 15th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரிலையும், டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரிலையும், ட்ரேட் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. வேகன்சியை பொறுத்தவரைக்கும் 81 வேகன்சி இருக்கு. அதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 16 வேகன்சி குடுத்துருக்காங்க. டிப்ளமோக்கு 5 வேகன்சி இருக்கு. ட்ரேடுக்கு வந்து 60 வேகன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க மெக்கானிக்கலோ, ஆட்டோமொபைல் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 18,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இதில வந்து இஎஃப்ஏ ஷேர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியோட ஷேர் வந்து ரூ. 13,500 வந்து உங்களுக்கான சேலரி. போட் அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? அதோட இதிலேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரூ. 4,500 இருக்கும். மொத்தமா ரூ. 18,000 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அடுத்து டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க, நீங்க டிப்ளமோல வந்து மெக்கானிக்கலோ, சிஎஸ்சி, ட்ரிபிள் இ இல்லன்னா ஆட்டோமொபைல் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 16,200 சேலரி வந்து இருக்கும். ட்ரேடு கேட்டகரிக்கு வந்து நீங்க என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து ஃபிட்டர் ட்ரேடு, டர்னரு, மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியனு, எம்எம்வி கேட்டகரியில வந்து நீங்க வந்து வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரூ. 16,200 வந்து சேலரி வந்து இருக்கும். மொத்தமா 81 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதில ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்டர்வியூக்கு போகறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க, கிராஜுவேட்டும் டிப்ளமோ கேட்டகரியில அப்ளை பண்றவங்களுக்கு வந்து nats.education.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. அதில போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே ட்ரேடு கேட்டகரியா இருந்தா apprenticeshipindia.orgன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதில போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இருக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் இந்த மாரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இதில அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்ல தான் வந்து எடுக்குறாங்க. இதில வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க இதுலயே அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க 1 இயர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. அதே மாரி வந்து பாருங்க, அந்த டிப்ளமோ, டிகிரி அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வந்து பாஸ்ட் அவுட் குடுத்துருக்காங்க. 2021, 22, 23, 24 இந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடக்குதுன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாரி 15th செப்டம்பர் அன்னைக்கு வந்து இருக்கும். ஸோ காலையில வந்து 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது எங்க நடக்கும்னா, ட்ரெய்னிங் ஸ்கூல் இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி சென்னையில இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டைம்ல நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ல இருந்து, ஸோ ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க ஒரிஜினல் பிளஸ் ஒரு செட் வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அது எல்லாமே நீங்க எடுத்துட்டு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்க போறீங்க. எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுன்னா, பேஸ்ட் ஆன் மார்க்னே குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, மெயில் இல்லன்னா ஃபோன் மூலியமா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்க வந்து இதில நேட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.